எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் படிக்க போகிறோம். சென்டென்சஸ். ஒரு சென்டென்ஸ்னால் என்ன தெரியுமா? சென்டென்ஸோட டைப்ஸ் என்ன, சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் என்ன, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஸோ ஆர் யூ ரெடி? ஃபஸ்ட்டு, வாட் இஸ் அ சென்டென்ஸ்? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்னால் என்ன? ஒரு சென்டென்ஸ் என்பது ஒரு கம்ப்ளீட் மீனிங் ஆர் கம்ப்ளீட் ஐடியாவை கொடுக்குற வேர்ட்ஸோட ஒரு குரூப். ஓகே, a sentence is a group of words that express a complete thought or idea. ஒரு சென்டென்ஸ் என்பது ஒரு கம்ப்ளீட் மீனிங் இல்லை ஒரு கம்ப்ளீட் ஐடியாவை கொடுக்குற வேர்ட்ஸோட குரூப் தான் வந்து சென்டென்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஹாப்பி, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஐடியா. இல்லை அப்படின்னா ஷீ இஸ் ரீடிங் அ புக், இது ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குற ஒரு சென்டென்சஸ். இன்னும் த சில்ட்ரன் ஆர் பிளேயிங், சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க? தே ஆர் பிளேயிங். ஸோ நமக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்குது, அதனால் இது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? ஒரு கரெக்ட் சென்டென்ஸுக்கு சில இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இருக்குது. யூஸ்வலி சென்டென்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும் அண்ட் சென்டென்ஸ் முடியும் போது பஞ்சுவேஷன் மார்க் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், the children are playing in the park. ஓகே, இங்கே தேங்கிறது கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது, அதில் முடியும் போது ஃபுல் ஸ்டாப்போடு இருக்குது. ஓகே, இப்போ குவஸ்டின் அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம், இங்கே குவஸ்டின் மார்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராங் ஃபீலிங்னா வாவ் தட் இஸ் அமேசிங், இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் ஒரு வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும், ப்ளஸ் அந்த ஒரு கம்ப்ளீட் ஐடியா இருக்கணும். இதுதான் வந்து ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரவி பிளேஸ் கிரிக்கெட், இதில் ரவிங்கிறது சப்ஜெக்ட்டு, அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளேஸுங்கிறது வேர்ப் இருக்கணும், அதுக்கப்புறம் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ரவி பிளேஸ் கிரிக்கெட், இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்குது, கம்ப்ளீட் ஐடியா கொடுக்குது. ஸோ இது வந்து சென்டென்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். பர்பஸ் பேஸ்டாக இங்கிலீஷில் வந்து 4 காமன் டைப் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. நம்பர் 1 டிக்ளரேட்டிவ், நம்பர் 2 இன்ட்ராக்ரேட்டிவ், நம்பர் 3 இம்பரேட்டிவ் அண்ட் நம்பர் 4 எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். ஓகே, இப்போ நம்ம 1 by 1 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் இன்ஃபர்மேஷனை சொல்லும் சென்டென்ஸ். சிம்பிளாக சொன்னால் இது நமக்கு ஏதாவது சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லிவ் இன் இந்தியா, நான் இந்தியாவில் வசிக்கிறேன். இல்லை, ஷீ இஸ் அ டீச்சர், அவள் ஒரு டீச்சர். தி சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இந்த சென்டென்சஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. யூஸ்வலி டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப்போட முடியும். ஓகே, டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனோ சொல்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்ரேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராக்ரேட்டிவ் சென்டென்ஸ்னால் குவஸ்டின் கேட்குற சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் யுவர் நேம், உன் பேர் என்ன, இல்லை வேர் டு யூ லிவ், நீ எங்கே வசிக்கிற, ஆர் யூ ரெடி, நீ ரெடியா, இதெல்லாம் குவஸ்டின்ஸ் கேட்கும்போது யூஸ்வலி குவஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிமெம்பர், இன்ட்ராக்ரேட்டிவ் சென்டென்சஸ்னால் குவஸ்டின், இன்ட்ராக்ரேட்டிவ்னாலே குவஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் கமாண்ட், ரெக்வஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைனா அட்வைஸ் கொடுக்குற சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஓப்பன் த டோர், கதவை தர, ப்ளீஸ் சிட் டவுன், தயவுசெய்து உட்காருங்க, ப்ரிங் பிளென்டி ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி குடிங்க, டோன்ட் மேக் நாய்ஸ், சத்தம் போடாதீங்க. ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஒவ்வொருக்கும் ஏதாவது செய்ய சொல்லும். இட் கேன் பி கமாண்ட், ரெக்வஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அட்வைஸ். ஸோ ரிமெம்பர், இம்பரேட்டிவ்னா ஒரு கமாண்டு, ரெக்வஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை அட்வைஸ் சொல்கிறது தான் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, ஃபைனலி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ்னால் நம்ம ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் ஆர் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாவ் தட் இஸ் அமேசிங், வாவ் அது ரொம்ப அமேசிங்காக இருக்குது, இல்லைனா வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், என்ன ஒரு
அழகான பூ, ஐ வான் த காம்படிஷன், நான் காம்படிஷனை வின் பண்ணிட்டேன். இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஹாப்பினஸ்ஸையோ இல்லை ஒரு சர்ப்ரைஸையோ இல்லை ஒரு எக்ஸைட்மெண்ட்டையோ இல்லை ஆங்கரு இதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண இதை யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிமெம்பர், எக்ஸ்க்ளமேட்ரினா ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இல்லைனா எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட்டு டிக்ளரேட்டிவ்னால் என்ன பார்த்தோம்? ஒரு விஷயத்த சொல்கிறது, இன்ஃபர்மேஷனை சொல்கிறது. அது வந்து யூஸ்வலி ஃபுல் ஸ்டாப்பில் வந்து முடியும். அதே மாதிரி இன்ட்ராக்ரேட்டிவ் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது. அது யூஸ்வலி வந்து கொஸ்டின் மார்க்கில் வந்து முடியும். அதே இம்பரேட்டிவ் வந்து ஒரு கமாண்டு, இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ரெக்வஸ்ட்டு இல்லை அட்வைஸை பண்ணுறது. அது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் த டோர், ப்ளீஸ் இட், அந்த மாதிரி ஒரு நார்மலான சென்டென்சஸில் தான் வரும். அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி வந்து ஒரு எமோஷனையோ இல்லை ஒரு ஃபீலிங்ஸோ சொல்கிறது. லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்க்ளமேஷன் வார்ங்கோட முடியும். ஓகே, இப்போது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு வந்து நம்ம 3 டைப்ஸாக வந்து பிரிக்கிறோம். ஓகே, இது ஒரு மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் தான். சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்னு 3 கைண்ட்ஸாக இருக்குது. இது ஸ்கூல் கிராமருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பார்த்திங்கன்னா புரியும். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் சென்டென்சஸ். சிம்பிள் சென்டென்சஸ்னால் ஒன் இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். இண்டிபெண்ட் கிளாஸ்னால் என்ன? அது தனியாக நின்னாலும் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் ஆப்பிள்ஸ், இது கம்ப்ளீட் மீனிங். ஷீ இஸ் சிங்கிங், இதுவும் கம்ப்ளீட் மீனிங் தான். ரவி பிளேஸ் கிரிக்கெட், இதுவும் ஒரு கம்ப்ளீட் மீனிங் தான். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் சென்டென்சஸ். ஈஸியாக ரிமெம்பர் பண்ண ஒரு கம்ப்ளீட் மெயின் ஐடியா தான் வந்து சிம்பிள் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுமே வந்து த லிட்டில் பாய் இஸ் பிளேயிங் ஃபுட்பால் இன் தி பார்க். சென்டென்ஸ் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் இது சிம்பிள் மெயின் சென்டென்ஸ் தான். பிகாஸ் ஒன் மெயின் கிளாஸ் தான் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் தாட் தான் வந்து சிம்பிள் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து காம்பவுண்ட் சென்டென்சஸ் அப்படின்னா 2 இண்டிபெண்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். இண்டிபெண்ட் கிளாஸ்னால் 2 பார்ட்ஸும் தனியாக நின்னாலும் கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஹங்க்ரி, இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகே, ஐ ஏட் சம் ஃபுட், இதுவும் கம்ப்ளீட் சென்டென்ஸ். 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணாலும் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, இப்போது ஐ வாஸ் ஹங்க்ரி, ஸோ ஐ ஏட் ஃபுட். ஸோங்கிறது தான் வந்து இங்கே காம்பவுண்ட் சென்டென்சஸ். காம்பவுண்ட் சென்டென்சஸ் என்னென்ன வரும் அப்படின்னு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து காம்பவுண்ட் சென்டென்சஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ. 2 சென்டென்சஸை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, 2 இண்டிபெண்ட் கிளாஸஸ் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அங்கே நடுவில் யூஸ் பண்ணுற வேர்டு தான் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். அப்படி அந்த ஃபார்ம் பண்ணுற சென்டென்ஸ் பேர் தான் வந்து காம்பவுண்ட் சென்டென்சஸ். ஓகே, இங்கே நான் ஹங்க்ரியாக இருக்கேன், அதனால சாப்பிட்டேன் அப்படின்னு 2 வேர்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு அங்கே யூஸ் பண்ணுற வேர்டு வந்து ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட் சென்டென்சஸ். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகே, she studied hard and she passed the exam. I wanted to go outside but it was raining. You can take the bus or you can walk. He was tired yet he continued walking. இங்கே 2 கம்ப்ளீட் ஐடியாஸ் ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ 2 இண்டிபெண்ட் கிளாஸஸ் ப்ளஸ் ஒரு கன்ஜெக்ஷன் ஜாயின் பண்ணுறதா வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஃபைனலி. ஓகே, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக சவுண்ட் ஆகலாம், பட் டோன்ட் வரி, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் 1 இண்டிபெண்ட் கிளாஸ், 1 டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். இண்டிபெண்ட் கிளாஸ்னால் தனியாக நின்னாலும் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். டிபெண்ட் கிளாஸ்னால் தனியாக நின்று கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங். ஓகே, இது கம்ப்ளீட் சென்டென்ஸ். இது இண்டிபெண்ட் கிளாஸ். பட் ஐ ஸ்டேட் அட் ஹோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். இது வந்து இண்டிபெண்ட் கிளாஸ். பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் இது மட்டும் சொன்னால் கம்ப்ளீட்
மீனிங் ஃபீல் ஆகாது. ஸோ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போது ரெண்டும் சேர்த்து ஐ ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், புரியும்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங்கிறது ஒரே சென்டென்ஸ் தான். இதில் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸும் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்குது. ஐ ஸ்டேட் அட் ஹோம்ங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸு, அது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்குது. பட் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ். அதில் வந்து அதை மட்டும் பிரித்து அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகாது. ஸோ ரெண்டையும் சேர்க்குறோம். ஐ ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங். இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். இன்னும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்க்கு சில எக்ஸாம்பிள். காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸில் என்னென்ன வரும் அப்படின்னா பிகாஸ், வென், ஆல்தோ, இஃப், ஆஃப்டர், பிஃபோர், அப்புறம் வந்து சின்ஸ், அன்டில், அந்த மாதிரியெல்லாம் வரும். ஐ வென்ட் டு பெட் பிகாஸ் ஐ வாஸ் டயர்ட். நான் டயர்டாக இருந்ததுனால சீக்கிரம் தூங்க போனேன். ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங் வி வென்ட் டு ஸ்கூல். மழை பெய்ஞ்சிட்டு இருந்தாலும் நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். ஓகே. இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் தி எக்ஸாம். நீ நல்லா படித்தா எக்ஸாமில் பாஸ் ஆகலாம். வி வென்ட் ஹோம் ஆஃப்டர் தி கிளாஸ் எண்டட். கிளாஸ் முடிஞ்ச பிறகு நாங்கள் வீட்டுக்கு போனோம். ஸோ ரிமெம்பர், இண்டிபெண்டன்ட் கிளாஸும் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸும் சேர்ந்தால் தான் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி இருக்குது. இப்போ மூணையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். சிம்பிள் சென்டென்சஸில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஐடியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் டயர்டு. அதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸில் வந்து ரெண்டு கம்ப்ளீட் ஐடியா இருக்கும். ஐ வாஸ் டயர்ட், ஐ வென்ட் டு பெட். ஓகே, ஐ வாஸ் டயர்ட் ஸோ ஐ வென்ட் டு பெட். ரெண்டு கம்ப்ளீட் ஐடியாஸை ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதில் வந்து ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் வந்து இருக்குது. அதே காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட்டும் ஒரு டிபெண்ட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வென்ட் டு பெட் பிகாஸ் ஐ வாஸ் டயர்டு. ஐ வென்ட் டு பெட் அப்படி பிரித்தா அது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். பிகாஸ் ஐ வாஸ் டயர்ட் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காது. ஸோ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸாக வந்து வருது. ஓகே, இங்கே கொஞ்சம் ஈஸி ட்ரிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உங்களோட கம்பேரிஷனுக்காண்டி. இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். டெலகிராமோட லிங்க்கையும் வந்து நான் கீழே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் இது ரிலேட்டடாக கிராமர் வீடியோஸ் எல்லாமே நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்.